அவனது மனைவியின் பிறந்த நாள் வந்தது. அந்த கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசளித்தான். முதலில் கார் சாவியையும், பின்னர் அவளது ஓட்டுநர் உரிமம், தேவையான ஆவணங்கள் அடங்கிய ஒரு சிறு பையையும் அவளிடம் கொடுத்தான். இனிதே வாழ்த்தினான். சொன்னான், அன்பே, இதோ உன் கனவு கார். குழந்தைகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ விரும்பினால் ஒரு நீண்ட தூரம் காரை ஓட்டி சென்று வரலாம் ஹாயாக. ஆனந்த கண்ணீர் மல்க கார் சாவியோடு பையை வாங்கி கொண்ட மனைவி மனதார மகிழ்வுடன் நன்றி தெரிவித்து விட்டு தன் புதிய காரை, கனவு காரை ஓட்டி கொண்டு சென்றாள். கணவனின் கட்டுக்கடங்கா அன்பையும் பாசத்தையும், கார் போன திசையின் இரு மருங்கும் கடந்து போன இயற்கை காட்சிகளையும் அணுவணுவாக அனுபவித்தபடியே தன் புதிய கனவு காரை ஓட்டி சென்ற அரை மணி நேரத்தில் அது நடந்துவிட்டது. சாலையை இரண்டாக வகுக்கும் நடுப்பகுதியிலே காரை மோதிவிட்டாள். நல்ல வேளை, குறைந்த வேகத்தில் போனதால் அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் காரின் முன்பகுதி ஒடுக்காகிவிட்டது. கால்வாசி அளவுக்கு சப்பழிந்து விட்டது. குற்ற உணர்வு அவளை பற்றி கொண்டு விட்டது. அவரிடம் நான் என்ன சொல்லுவது? அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? இந்த கனவு காரை எடுத்த அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவே இப்படியா? அவரது முகத்திலே நான் எப்படி விழிப்பேன்? இப்படி கவலைகள் அவளை மொய்த்து தள்ளின. விபத்து பகுதிக்கு விரைந்து வந்து சேர்ந்தது ரோட்டோர காவல் படை. வந்த காவலர் கேட்டார், நல்ல வேளை, உங்களுக்கு ஒன்றும் அடிபடவில்லை. ஆனால் புது காருக்கு இப்படி ஆகிவிட்டதே. சரி, நான் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா? ப்ரொசீஜர். காவலர் கேட்டு நிற்க நடுங்கும் கைகளுடன் தன் கணவன் கொடுத்த அந்த சிறு பையை அவள் திறந்தாள். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்க ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாள். அதோடு இணைந்திருந்த ஒரு துண்டு சீட்டையும் கையிலே எடுத்தாள். திறந்து பார்த்தாள். அதன் மீது அவளது கணவரின் கையெழுத்து இப்படி மின்னியது. வாசித்து பார்த்தவள் ஆனந்த கண்ணீரிலே திணறியே விட்டாள். என் அன்பு மனைவியே, ஒருவேளை இந்த கார் எங்காவது மோதி சேதமாகிவிட்டால் இதை நினைவில் வைத்துக்கொள். நான் நேசிப்பது உன்னைத்தான், காரை அல்ல. அன்புடன், அன்புராஜ். பொருட்களை நேசிக்க வேண்டும், மனிதர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல், மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருள்களை பயன்படுத்த வேண்டும் என்றே இருக்க வேண்டும். பொருள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதை புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள். ஒவ்வொரு சமூக பொருளாதார அமைப்பின் மையமாக மனிதரே இருக்க வேண்டும். லாபத்தை விட மனித மாண்பே முதன்மையானதாக இருக்க வேண்டும். இப்படி வழி காட்டுகிறார் போப் பிரான்சிஸ். நீ வைத்திருப்பவையே நீ என்றால், அவற்றையெல்லாம் இழந்து போன ஒரு சூழலிலே நீ யார் சொல் நண்பா? பொருள்களில் அல்ல, மனித தன்மையில் தானே வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது. இப்படி கேட்கின்றார் எரிக் ஃப்ராம். பொருளை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், ஆனால் மனிதரை இழந்தால் வாங்க முடியுமா? பொருள்கள் வாழ்க்கையை வசதியாக்கும், மனிதர்கள் வாழ்க்கையை அழகாக்குவார்களே. பொருள்களை சேமித்தால் வீடு நிறையும், மனிதர்களை நேசித்தால் சேமித்தால் இதயம் நிரம்புமே. பொருளின் மதிப்பு சந்தையிலே தெரியும், மனிதரின் மதிப்பு அந்த இழப்பிலே தெரியும் அல்லவா? ஆகவே எந்த சூழலிலும் பொருளை பயன்படுத்துங்கள், மனிதரை மனதார அரவணையுங்கள். ஆம், ஆர்ப்பாட்டமான கதைகள் ஆயிரம் நட்புறவுகளே. கடவுள் மனிதர்களை இதயத்திற்காக படைத்தார், பொருள்களை கரங்களுக்காக படைத்தார். ஆனால் நீயோ பொருட்களை இதயத்திலே இருத்தி வைத்துக் கொண்டு, மனிதர்களை கரங்களில் பிடித்து கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாயே. உண்டா இல்லையா?